சோலார் பேனலை சோலார் சிஸ்டம்னு சொல்லியாச்சு. இதில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? நான் சொல்ல வர விஷயத்த முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு பதிவு பண்ணுங்கள். இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நான் கூலிங்கான ஒரு தண்ணி நான் பிடிச்சி வச்சிட்டேன் அப்படின்னா, இது ஒரு 10 செகண்ட் நான் வந்து கம்னா கையில் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரத்தில் இது ஃபுல்லாக வந்து ஈரமாயிடும். ஏன் ஈரமாகுது? வாட்டர் பாட்டில் லீக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பாட்டில் லீக் ஆகாது. இந்த தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கனால இதை சுற்றி இருக்கக்கூடிய காற்று வந்து இது மேலே படும்போது அந்த காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிக்கும். அப்படி காற்று வந்து கூல் ஆகும்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலே ஒட்டிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதும், மழையும் இப்படி தான் வந்து பெய்யும். நம்ம வந்து காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி மேலே போகுது இல்லையா, அதில் வந்து நீராவி வந்து மேலே போகும். அப்படி மேலே போகக்கூடிய நீராவி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கண்டென்சேஷன் நியூக்ளியினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து அது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். இந்த கண்டென்சேஷன் நியூக்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆவியாகி மேலே போகக்கூடிய அந்த நீராவி வந்து எளிமையாக வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறிடாது. அதுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து தேவைப்படும். அதனோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். அதுதான் வந்து கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக கொண்டு வந்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம பைக் அதிகமாக ஓட்டுறோம், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய நைட்ரஜனு, சல்ஃபர் இதெல்லாம் அதிகமாக வந்து சேரும்போது இந்த நைட்ரஜன் சல்ஃபர்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்சேஷன் நியூக்ளியாக மாறிடும். இப்போ வந்து நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னா அது கண்டென்சேஷன் நியூக்ளியாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அது கூட சேர்ந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி கீழே வரும்போது உங்களுக்கு நைட்ரிக் ஆசிடாக வரும், சல்ஃபியூரிக் ஆசிடாக வரும். அதுதான் அமிலமலை பெய்யுது, ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த பொல்யூஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு தனி மனிதனால் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் ஒரு அரசாங்கம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரசாங்கம் வந்து நிறைய வந்து தொழில்துறைகளை வந்து கொண்டு வரோம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறோம். அதை நம்ம பெருமையாக பேசுகிறோம் இல்லையா. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அது வந்து வெளியே போகக்கூடிய அந்த எமிஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி கண்ட்ரோல்டாக நம்ம அனுப்புகிறோம். ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறோம், அதை எப்படி பொல்யூஷனை வெளியேற்றுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து சோலார் பேனலை சோலார் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதை ஒரு விவாதமாக எடுத்து நம்ம பேசணும் இல்லையா. அவர் பேசின விஷயங்கள் கண்டனத்துக்குரியதான், இல்லைன்னு சொல்ல. அதை நம்ம கண்டனத்தை பதிவு செஞ்சோன்னா அது இல்லைன்னு ஆயிரப்போதா? அவங்க மாற்றிக்க போகிறாங்களா? அவங்க ஆட்சி அமைஞ்சிருச்சு, அவங்க தான் இனிமேல் ஆட்சி பண்ண போகிறாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு என்ன தேவை? நம்மளோட வேலை வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அதுதான் நம்ம பார்க்கணும். வெளியே எல்லாருக்கும் நம்ம கருத்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. அதை தொடர்ந்து நம்ம செய்வோம்.